தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் அறிவிப்பு வெளியாகின்றது, திமுகவினர் உற்சாகம். தேர்தல் அறிவிப்பு வெளியாகின்றது, திமுகவினர் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். உதயநிதி ஸ்டாலின் இழுபறியில் வெற்றி பெற்றார். திமுக அமைச்சர்கள் 15 பேர் படுதோல்வி அடைந்தார்கள். தற்பொழுது திமுகவில் தோல்விக்கு யார் காரணம் என்ற விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதயநிதியா, சபரீசனா, துறைமுகம் சேகர்பாபுவா அல்லது அமைச்சர்களா, மாவட்ட செயலாளர்களா என்று. இந்த சூழ்நிலையில் தோல்வியால் துவண்டு போய் கிடக்கும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த திமுக தேர்தல் அறிவிப்பை வெளியிட உள்ளது. அதாவது உட்கட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட உள்ளது. கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், மாநகராட்சி செயலாளர், மாவட்ட செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் இளைஞரணி, மகளிரணி உள்ளிட்ட அணிகளுக்கும் தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளது. தேர்தல் நடத்துவதன் மூலமாக துவண்டு கிடக்கும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தலாம். அவர்கள் கட்சி பதவிகளை கைப்பற்ற தீவிரமடைவார்கள் என திமுக கணக்கு போட்டுள்ளது. தற்பொழுது திமுக உட்கட்சி தேர்தலை அறிவிக்க உள்ளது. உட்கட்சி தேர்தல் திமுகவுக்கு வலு சேர்க்குமா, தோல்வியில் துவண்டு கிடக்கும் இளைஞர்களுக்கு உற்சாகத்தை தருமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.